4:30 5 5:30 காத்துறாயா சொல்றா முருகேசா. என்னடா கை புள்ள பணம் வச்சுக்கிறா? உனக்கு விஷயம் தெரியாதா? கவர்மெண்ட் கொடுக்குது. என்னத்துக்கு தலையில முடி கொட்டிதா அதுக்கா? அட அது இல்லப்பா, மழை வந்துச்சு இல்ல. ஆமா மழை வந்துச்சு, அதுக்கு என்ன இப்போ? அதுக்குதான் கவர்மெண்ட் காசு கொடுக்குது. மழை வந்ததுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏன்பா காசு கொடுக்குதா? அட எங்க வீட்டாண்டு தான் வெள்ள பாதிப்பு வந்ததுப்பா. இது என்னடா புது கதையாகுதா? வெள்ளம் பாய்ச்சா காசு தருவாங்களோ? கண்டாங்களா 6000 ரூபாய். நான் என்ஜாய் பண்ண போறேன். அதுவும் 6000 ரூபாயா? இந்த மண்டையனுக்கா? ஐயோ ஐயோ, முதல்ல ப்ரோக்கு போன் பண்ணி வர வைக்கலாம். பாத்து வாடா மவன. சரி இந்த வாட்டி நம்ம 2 பேர் தான் பிடிக்கிற மீன். சொன்ன மாதிரியா இந்த வாட்டி யாரையும் கூட மாட்டேன், நீ கவலைப்படாத. இவன் என்னடா இன்னைக்கு வலையை தூக்கி போறான்? டே முச்சாமியா, இவன் வேற பாத்துட்டானா? என்னடா வலையை தூக்கி நீ எங்க போறா? வலைய தூக்கிட்டு சிங்கப்பூருக்கு போறோம். கேக்குற பேர் கேள்வி, மீன் பிடிக்க தான் போறோம். ஏய் ஒப்பனுக்கும் உனக்கும் வேலையே இல்லையாடா? வெறும் மீனா பிடிச்சிருப்பீங்க. என்னப்பா பண்ண சொல்ற? வேலைக்கு போனா வேலைக்கு ஏத்து விட்டுற, அதான் மீனாவது பிடிக்க போறான். ஆடா பாய், கவர்மெண்ட்ல காசு தர்றாங்க தெரியுமா தெரியாதா உனக்கு? கவர்மெண்ட்ல காசு தராங்களா? என்னடா சொல்ற? இப்பதான் காத்துறாயா 6000 ரூபாய் எண்ணி போனான். 6000? ஆமா நீனா பேசிக்கினாங்க. நான் ப்ரோ திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கா கூப்பிட்டேன். என்ன ஆடா அது இல்ல ப்ரோ, அவனுக்கு போறானுங்க. அது நான் சொல்லுப்பா, நாங்களும் வாங்கணும். என்னது ப்ரோ? ப்ரோ வெள்ளம் பாய்ச்சா காசு தராங்களாம். வெள்ளம் பாதிச்சா காசு தராங்களாம்மா? என்ன சொல்றா? உண்மையேதான். இந்த காத்துறாயம் வாங்கி போனா 6000 ரூபாய். ஏய் மவனே, வெள்ளம் பாதிச்சா காசு தராங்களாண்டா? ஏனா உண்மையா இருக்குமா? உண்மையாதான்டா. டேய் நான் உண்மைதான்டா சொல்றேன், நான் ஏடா போய் சொல்ல போறேன்? சரி இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? ஒன்னும் பண்ண தேவை, நேரம் ரேஷன் கடைக்கு போனிட்டான். மற்றதான் நான் ரெடி பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ணிட்டா. ரெடியா இருக்குது, நீ கவலைப்படாத, வா போலாம். ஒன்னும் புரியலையா? போறானுங்க. ஏய் முருகேசா, எடை பூச்சி வைடா, நானும் வரேன். என்னத்துக்கு? டேய் உனக்கு தர மாட்டாங்கடா, வந்தாலும் வேஸ்ட் தான்டா. நாடா இப்படி சொல்லிட்டு போறான். ஏனா வா, நான் சூப்பரான ஐடியா சொல்றேன். சொல்றா, இன்னைக்கு காசு வாங்கிடணும். ஏக்கா டக்குன்னு போயேங்கா. ஏமா இருமா, அவசரப்படாதம்மா. சார் எனக்கு கொடுங்க ஏம்மா சார். வச்சுக்கிறீங்க? இருங்கம்மா. என்னப்பா உன் பேரு? ஏப்பா இருங்கப்பா, நீங்க வேற அவசரப்படுறீங்க, தள்ளி தள்ளி விட்டுன்னு இருக்கீங்க. உங்க சைடுல வெள்ளம் ரொம்ப பாதிச்சிருக்காப்பா? ஆமாங்க, இந்த அளவுக்கு வெள்ளங்க. ஏக்கா உன் வீட்டாண்ட எவ்வளவு வெள்ளம் இருந்துச்சு? வெள்ளமா ஆ, அதிகமா இருந்தது. அதிகமா இருந்ததா? ஐயோ, கவர்மெண்ட் சொல்லிருக்கு பாதித்தவங்க மட்டும் தான் கொடுக்க சொல்லி. போய் கீழே சொல்லி தப்பிக்க முடியாது சார். உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? சரி சரி, இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. எப்பா உங்களுக்கு 6000 ரூபாய் வந்துடும். 6000 ரூபாய் தராங்க. இன்னும் ஒரு 4000 போட்டு 10,000 கொடுக்க கூடாது? சரிங்க. அடுத்த ஆள் யாரு? வாங்க. அட போயேங்கா. இருடி, சும்மா போ போன்ற. இது என்ன என்னடா, இப்படி அடிக்குது? காசு வாங்கிட்டு பழுகுது. வாங்கிட்டேன். சரி போ போ. ப்ரோ இந்த பாரா, இதுக்கெல்லாம் கூட குத்த அமைச்சுக்கிறாங்க. ஏய் உங்ககிட்ட கூட வெள்ளம் பாதிச்சு? ஆமாண்ணா. ஆமாவா? பார்த்து போ, கவர்மெண்ட் பில்டிங் டேமேஜ் ஆயிடு போகுது. ப்ரோ கூட்டம் நிறைய 5 பேர் தான் இருக்கிறாங்க ப்ரோ. போ. உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா? எங்க வீட்டுக்காரா? யார கேக்குற? உன்னதாமா கேக்குறேன். உங்க வீட்டுக்கார பேர் என்ன? அதத்தான் கேக்குறேன், யார கேக்குற? உன்னதாமா கேக்குறேன். உங்க வீட்டுக்கார பேர் என்ன? அட என்னப்பா கேக்குறாரு இவரு? திரும்பி திரும்பி கேக்குறாரு. ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு போயேம்மா. எங்க வீட்டுக்காரு பேரு ராமசாமி. அப்படியா? சரி கையெழுத்து போடுமா. எங்க போடணும்? இங்க போடுமா. பாரு ப்ரோ, அந்த கை கூட காசு தராங்க ப்ரோ. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பணம்? தாமா அடுத்தால வாங்கம்மா. ஏம்பா எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்மா? என்ன சந்தேகம்? வெள்ளம் பாதிச்சு தானே காசு தரீங்க? ஆமா. அந்த அம்மா கையில குத்துக்கிறீங்க ப்ரோ நான் சொல்றேன். அந்த அம்மா கையில குத்துக்கிறீங்க. அந்த அம்மா வீட்டுல எப்படி வெள்ளம் பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? நாங்க வீடு வீடா போய் கணக்கு எடுத்தோம்பா. கணக்கு எடுத்தீங்களா? எனக்கு தெரியவே தெரியாதா? கணக்கு எடுக்கலையா? உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடா? இரு கிட்ட எங்க போற? பேசுறதுக்கு தானே கூப்பிட்டுக்கிறாரு. ஓ, காலையில இருந்து நிக்கிறேன், நீ உன் பாட்டுக்கு போற? ஏமா ஏன் அவசரம் போற? நீ தான் வாங்க இரு. சொல்லுப்பா, உங்க வீடு எங்கப்பா இருக்கு? நீ சொல்லு ப்ரோ. இப்படியே போயிட்டு 2வது தெரு குப்பசாமின்ற தெருவு அங்கதான் இருக்குது. அங்க எதுவும் வெள்ள பாதிப்பு இல்லையே. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? உண்மையை தானே தான் சொல்றோம். நம்ப முடியலையே. ஏமா அதுக்கு முன்னாடி தெரு தானே நீங்க? அங்க எதனா வெள்ளம் பாய்ச்சு? இல்லைங்க சார்.
உனக்கு என்ன தெரியும் இல்லைன்னு சொல்றது மட்டும் வந்துட்டா இங்க பாருங்க உங்க வீட்டாண்ட வெள்ளை பாய்ச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் காட்டுங்க. நீங்க நம்ப மாட்டேன்னு தான் நான் கையோட எடுத்துன்னு வந்துட்டேன். கையோட எடுத்துட்டியா? பாருங்க எப்படி சேரமா ஐயோ நாயா இது? வெள்ள சார், நான் இந்த பெருசு வச்சிருந்தேன். எலி கட்சி கட்சி துணுட்டு இம்மா துண்டுதான் வச்சுக்குது. யோ, இந்த வெள்ள பாதிப்புக்கு காசு கொடுக்கலையா? ஓ, நீங்க பணம் வரல சொல்றீங்களா? அதுவும் பாதிச்சு தான் இருக்குது. ஓ, இதுக்கு மேல இங்க நின்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒழுங்கா போயிடு. போயிடா. நான் புரிய போ சொல்றான். நாங்க இப்படிலாம் சொல்றீங்க? டேய், என்னடா இந்த வெள்ளத்தை எடுத்துட்டு காசு கேக்குறீங்க? நீங்க 6000 ரூபாய் வேணா கொடுக்க வேணாம். 3000 ரூபாய் நீங்க எடுத்துங்க. எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருங்க. நான் ப்ரோ ஓகே கொடுங்க. இப்போ போறீங்களா இல்ல போலீஸ் கால் பண்ணிட்டா? போலீஸா? என்ன புரிய இப்படி சொல்றாங்க? வந்துரு. அப்படியே சொல்றா? சரி போ போ. டேய், இந்த எலி வெள்ளத்தை எடுத்துமாங்கடா. அத காய் போட்டு குச்சிடுங்க. நான் நாக்கல நக்கிட்டேன். நாக்க நினைக்கிட்டானா? டாக்கா இதை வச்சுக்கோ, போய் காப்பு போட்டு குடி. ஐயா எனக்கு என்னத்துக்கு இந்த பண்ணி வச்சுக்க. அப்ப எனக்கு வேணாம். வரானுங்க பாரு எப்படியாப்பட்ட ஆளுங்க. என்ன ப்ரோ காசு கட்ட அடிச்சு தேத்துறான்? ப்ரோ நம்மளுக்கு மட்டும் தர மாட்டேன்றாங்க. முன்சாமி, ஐயோ முன்சாமி, என்னடா நெத்தில ரத்தம்? அது வேற விஷயம்டா. காசு வாங்கணும்ல. காசு வாங்கணுமா? எப்படியா? அத நாங்க சொன்னா நீங்க வாங்கிடுவீங்களே. நாங்க வாங்கிட்ட பேர் சொல்றோம். அப்படியா? சரி சரி போங்க போய் வாங்குங்க. அதுகிட்ட பேச்சு கொடுக்காத. அடி போட்டு இங்க வந்து காசு கேட்க போதுங்க. என்ன ப்ரோ போறானுங்களா? வாங்கிட்டு வானுங்களா? ஆக்கலாம் இரு ப்ரோ. கத்துறேனா கத்து. ஐயோ ஏமா வலி தாங்க முடியலையே. என்னப்பாச்சு? ஏங்க எண்ணத்தை முதல்ல கொடுங்க, அவங்களுக்கு அப்புறம் இருக்கட்டும். ஏமா நீ வேற ரத்தம் வருது அடிபட்டு. ஆமாங்க, இந்த சைடு பாருங்க ரத்தம்லாம் வருது. என்னப்பாச்சு? வெள்ளம் பாதிச்சுச்சுங்க. வெள்ளம் பாய்ச்சிச்சா? வெள்ளம் பாய்ச்சிச்சா ஏன் ரத்தம் வருது? வருதே, என்ன பண்றது? சரி, எந்த தெருவில் இருக்கிறீங்க? குப்புசாமி தெரு லாஸ்ட்ல. குப்புசாமி தெருவில் வெள்ள பாதிப்பே இல்லையாப்பா? ஏங்க பாதிச்சு ரத்தம் வருது, இப்ப கூட கேள்வி கேட்டீங்க. தம்பி, வெள்ளம்னா என்னன்னு தெரியுமா? தோக்கு தானே, கையோட எடுத்துருமே. கையோட எடுத்துக்கிறியா? இது என்ன பண்ணுச்சு உங்களை? கடைக்கார கடை கேட்க வந்தா எங்க நேன இல்ல நிச்ச வெள்ளத்துக்கு கேஸ்டான். ஆமாப்பா ப்ரோ பீஸ் மாச்சுன்னு நினைக்கிறேன். டேய், இந்த வெள்ளத்துக்கு யாரா காசு தருவாங்கன்னு சொன்னது? எல்லாருக்கும் தான் குடுக்குறீங்களே, வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்குலாம். இவர வெள்ளத்துல பாதிச்சவங்க தான். டேய், இப்படியே லைன் கட்டிங் வருவீங்களா? அவனை யாரா நீங்க? வந்து தொல்லை கொடுத்துருக்கீங்க. என்னடா முன்சாமி வாங்கிட்டு பழகுதா? ஓதையா செமையா வாங்கின பழகுதா? அடப்பாவி சம அடிடா. இவனுங்க எந்த வாழ்த்துக்கு தான் காசு தரானு இது வரைக்குமே தெரியலையா? ஏன்னா இங்கதான் இருக்கிறேனியா? இங்கதாங்க ரத்தி என்னடா பேப்பர்ல வெள்ளனா வெள்ளத்துக்கு தான் காசு தராங்களாம. திருப்பி வெள்ளம். ஐயோ வந்துடா போயிடலாம். போலீஸ்ல குச்சி ஊத்துறாங்க. டக்குனு போ ப்ரோ, இங்க போயிடலாம். நல்லா விட்டு போறீங்க.